வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது மே 12 எடப்பாடி அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுடைய பிறந்த நாள், 71வது பிறந்த நாளை அவர் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெருசாக ஒன்றும் கொண்டாட வேணாம் அப்படின்னு சொன்னார். அதாவது அண்ணாமலையிலிருந்து சீமானவர்கள் வரை எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவருடைய பிறந்த நாளை இன்னும் சிறப்பாக கொண்டாடும் அப்படின்னு அதிமுகவுடைய மாவட்டம், வட்டம், ஒன்றியம், நகர செயலாளர் இப்படி இவங்க எல்லாருமே வந்து தடபுடலான ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க. எல்லா கோயில்களிலும் வந்து அபிஷேகம், ஆராதனை, பூஜை, புனஸ்காரம் இதெல்லாம் பண்ணி, அது ஒரு மதம் மட்டும் இல்லாமல் எல்லா மத சார்பாகவும் எல்லா கோயில்களிலும் வந்து வழிபாடுகள் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த கட்சியில் சர்ச்சைக்கே பேர் போட ராஜேந்திர பாலாஜி இருக்கார் பார்த்தீங்களா, அதான் இப்போ சமீபமாக சொன்னார், 1000 பேரை நான் வந்து கூட்டிகிட்டு வருவேன், 10 நாள் ட்ரைனிங் எடுத்தால் போதும், பாகிஸ்தானியை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பேன், எடப்பாடி அவர்கள் சொன்னா மட்டும் போதும் அப்படின்னாரு. ஆனா எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஏன்பா நீயே கேஸுக்கு பயந்து தலைமறைவா ஓடிட்டு இருக்க, நீ எங்கப்பா 1000 பேரை கூட்டிட்டு வர போற அப்படின்னு அவர் எல்லாம் கழிவு ஊத்தினாலும் அவர் என்ன சொல்றாரு, இல்ல நான் எடப்பாடி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நான் வந்து தங்கத்தேர் இழுக்க போறேன். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில்ல வந்து நான் வந்து தங்கத்தேர் இழுத்து எடப்பாடி அவர்கள் இன்னும் மென்மேலும் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாம வரப்போற 2026 தேர்தலில் தமிழ்நாட்டுடைய முதல்வராக எடப்பாடி அவர்கள் தான் உட்கார்ந்தே ஆகணும் அப்படின்றதுக்காகவும் தன்னுடைய வேண்டுதலை வைத்திருக்கிற அப்படின்னு அவர் வந்து சொல்லி ரொம்ப பிரம்மாண்டமான பிறந்தநாள் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னொரு தகவல் என்ன வெளியாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அதிமுகவில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் ஒன்று இருக்கு, புரட்சி தலைவி ஜெயலலிதா பேரவைன்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் பத்தாது அப்படின்றதுக்காக எடப்பாடி அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு புரட்சி தமிழர் எடப்பாடி பேரவை அப்படின்ற ஒரு பேரவையை வந்து இவரோட பிறந்த நாள் முன்னிட்டு ஏற்பாடு பண்ணி இந்த பேரவைக்கு நிர்வாகிகளை இன்னைக்கு, அதாவது எடப்பாடி அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நிர்வாகிகளை கிட்டத்தட்ட 234 தொகுதிகளில் எல்லா தொகுதிக்கும் நிர்வாகிகளை ஏற்பாடு பண்ணி இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற வேலையை வந்து இவரோட பிறந்த நாள் பரிசா அந்த கட்சி செஞ்சிருக்கு அப்படின்னு தகவலும் வந்திருக்கு. ஸோ இவ்வளோ பிரம்மாண்டமா இவ்வளோ தடபுடலா ஏன் ஏற்பாடு பண்றாங்க, இத்தனை அட்டகாசம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு இல்லையா, 2026 தேர்தல் நெருங்கும் போது என்ன பண்ணோம்னா எல்லா கட்சியும் பொதுவாகவே மாஸ்க் காட்ட ஆரம்பிப்பாங்க. பார்த்தீங்களா எங்க பின்னாடி எவ்வளோ படைபலம் இருக்கு, எவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க, இவங்கெல்லாம் இறங்கி வேலை செய்வாங்க எங்களுக்காக அப்படின்ற படைபலத்தை காட்டணும். இன்னும் மக்கள் கிட்ட போய் எடப்பாடி அவர்களுடைய பேரை கொண்டு போய் சேர்க்கணும். பொதுவாக டிவிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட விளம்பரத்தை வந்து திருப்பி 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 போட்டுட்டே இருப்பாங்க. அது பிடிச்சோ பிடிக்காமலே நம்மளுடைய மனசுல போய் பதிஞ்சிடும். உதாரணத்துக்கு சொல்ல இப்போ வந்து அச்சய தேதி வருதுன்னு வைங்களேன், 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நகை கடை விளம்பரம் வந்துட்டே இருக்கும். அது 10 கடை நகை விளம்பரம் வரும். அதுல ஏதோ ஒன்று நம்ம மனசுல பதிஞ்சு நகை வாங்கணும் அப்படின்னோடனே நம்ம என்ன நினைப்போம், அந்த விளம்பரத்துல எது வந்ததோ அதை நோக்கி தான் ஓடுவோம். ஆனா ஊருக்குள்ள 10-15 கடை இருக்கும், ஆனா நம்ம ஒரு கடையை நோக்கி தான் ஓடும். அதுக்கு காரணம் என்ன? விளம்பரம். இந்த விளம்பரம் தான் இந்த மாதிரியான ஏதோ ஒரு காரணம் காமிச்சு, இப்போ நம்ம பாமக கட்சி பண்ணிச்சு பார்த்தீங்களா, சித்திரை மொழிநிலவு மாநாடு அப்படின்னு, அதுவும் எதுக்குன்னு காட்டுறீங்க, எங்க பின்னாடி இவ்வளோ பெரிய படை இருக்கு பாருங்க, இவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க, எங்களை நீங்க சாதாரண கட்சியா நினைக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்களுடைய படபலத்தை காட்டி இந்த மாதிரி ஒரு மாநாடை போட்டிருக்காங்க. ஆனா அந்த மாநாட்டில் அப்பாவும் மகனும் சொந்த காசை செலவு பண்ணி ஒருத்தர் திட்டிக்கிட்டாங்க அப்படின்றத பெரிய கதை. அந்த கதையை நம்ம இன்னொரு வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ இப்போ எதுக்காக இந்த மாதிரியான பிறந்தநாள் கொண்டாட்டங்கள், எல்லா கோயில்களையும் மதசார்பின்மை, எல்லா கோயில்களையும் வழிபாடு, தங்கத்தேர் இழுக்கிற அப்படி இப்படின்னு ஏன் இந்த அளவுக்கு பரபரப்பா பேசப்படுதுன்னா, இந்த மாதிரி எடப்பாடி அவர்களை விளம்பரப்படுத்தி ஆகணும், தேர்தலுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான். ஆனா எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல நான் வந்து இந்த வாட்டி என்னோட பிறந்த நாளை நான் கொண்டாட மாட்டேன், ஏன்னா ராணுவ வீரர்கள் காஷ்மீர் எல்லையில இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க, நீங்க இப்படி சொல்றீங்க எடப்பாடி ஐயா, நீங்க என்ன இருந்தாலும் நீங்க சொல்றதை நான் வரவேற்கிறேன், ராணுவ வீரர்களை மனசுல வச்சு உங்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டமே வேணாம்னு சொல்றத நாங்க வரவேற்கிறோம், அது உங்க கட்சியில இருக்க தொண்டர்களுக்கும் கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமா செல்லூர் ராஜு போன்றவர்களுக்கும் நீங்க இதை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, ராணுவ வீரர்களா போய் வந்து எல்லையில போராடி இருக்காங்க, அந்த மிஷின்ஸ் தானே போராடுது, அதை வாங்கி கொடுத்தது யாரு, நம்மளுடைய மோடிஜியும் இன்னும் வந்து இந்த மாதிரி இந்த ராணுவ அமைச்சர் இருக்காரு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தான் நீங்க வந்து நன்றி சொல்லணும், ஏன்னா அவங்க தான் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. எப்படி மிஷின் மட்டும் இருந்தா போதுமா, அது இயக்கிறதுக்கு ராணுவ வீரர்கள் வேண்டாமா, குண்டு வந்து விழுந்தா மிஷின் வாங்கிக்கலாம், ஆனா ஒரு ராணுவ வீரனை வாங்கிட முடியுமா? அந்த ராணுவ வீரன் இழப்புன்றது இந்த நாட்டுக்கும் அவன் குடும்பத்துக்கும் எப்பேற்பட்ட இழப்பாக இருக்கும் அப்படின்னு பல
வந்து செல்லூர் ராஜு அவர்கள் மேலே வந்தது. உடனே அவரும் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை, நான் வந்து ஏதோ தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்தருளுக அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டுடுறாரு. ஸோ அவங்களோட தலைமைக்கு இருக்க அந்த சென்ஸ் கூட அவங்களுடைய ஒரு மூத்த முன்னாள் அமைச்சராக இருந்தவருக்கு இல்லை அப்படின்றது தான் வேதனைக்குரிய விஷயம். ஸோ கட்சியோட நிலைமை இப்படி இருக்குது. ஆனால் அவர் வந்து சொல்கிறாரு, இல்லை நான் பிறந்தநாள் கொண்டாட்டங்களை இந்த மாதிரி இந்த போர் இந்தியா பாகிஸ்தான் போருக்காக நான் கொண்டாடலை அப்படின்னு சொல்லி தவிர்த்துறாரு. தொண்டர்களுக்கும் சொல்லிடுறாரு, யாரும் வந்து என்னை சந்திக்கக்கூடாது, வாழ்த்து சொல்லக்கூடாது, கொண்டாட்ட வைக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய தொண்டர்கள் வந்து இவர் சொல்ற பேச்சை கேட்டு அப்போ ஓகேன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா போற காரணங்கள். ஆனால் இவரை வந்து மதிக்காம பிஜேபியோடைய தலைகள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, பிறந்த நாளுக்கு ஒரு நாள் முன்னாடி எடப்பாடி அவர்கள் வீட்டுக்கே போய் அவரை சந்திச்சிருக்காங்க. பிறந்த நாள் மே 12, ஆனால் 11 அன்னைக்கே முன்னாடியே போய் எல்முருகன், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், இன்னும் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் எடப்பாடி அவர்களை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. இதுக்காக திமுகவுடைய அமைச்சர் கீதா ஜீவன் வந்து பயங்கரமா வெளுத்து வாங்கியிருக்காங்க தான் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஈடி ரெய்டுக்கு பயந்து நீங்க கூட்டணி வச்சவர் எடப்பாடி அவர்கள், அதாவது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வீட்டு கல்லாவை வந்து நிரப்பியிருக்காரு, சசிகலா அம்மாவை வந்து எட்டி உதச்சிருக்காரு, அதிமுக கைப்பற்றி இருக்காரு, ஒன்றிய அரசுக்கு தலையாட்டிட்டு இருக்காரு. ஆக மொத்தம் இவர் வந்து சம்மந்திக்கு ரெய்டு வந்த உடனே இங்கிருந்து டெல்லிக்கு போய் கை காலில் விழுந்து கூட்டணி வச்சவர் தான் இவர். ஸோ அவங்க எதுக்காக இவ்வளவு தூரம் விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க அதிமுக தொண்டர்களை வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி நீங்க வந்து என்னோட பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்ப அந்த கண்டிஷன் உங்க தொண்டர்கள் மட்டும்தானா, பிஜேபி கட்சிக்கு கிடையாதா? நீங்க சொன்னதையும் மீறி உங்க வார்த்தையை மதிக்காம நேரடியாக வந்து உங்களுடைய பிறந்த நாளை வந்து வாழ்த்திட்டு ஒரு ஃபோட்டோ வேறு, அதில் ஃபோட்டோ செக்ஷன் வேறு, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட தனியாக, நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட தனியாக, அதுவும் பின்னாடி ஜெயலலிதா அம்மையாரோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஃப்ரேம் வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாவம் பல்ல காமிச்சிட்டு சிரிச்சுட்டே கொடுத்துருக்காரு. என்னடா நம்ம வந்து இந்த மாதிரி சொன்னமே, இவங்க நம்மளை மீறி வந்து இது பண்ணியிருக்காங்களா, அப்போ நம்ம வார்த்தைக்கு ஒரு மரியாதை கிடையாதா அப்படின்ற மாதிரி எந்த வருத்தமே அவர் மூஞ்சில். ஏன்னா அவருக்கே நல்லா தெரியும் நம்ம வார்த்தையை இவங்க யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் இது வெறும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதற்காக போன கூட்டம் கிடையாது. இதுக்கு எதுக்காக இந்த கூட்டம் அங்க போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மெகா கூட்டணின்னு சொன்னீங்களே, இந்த மெகா கூட்டணிக்காக நீங்க என்ன பிளான் இதுவரையும் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு முக்கியமான தலைவர்கள், பாஜகவுடைய தமிழ்நாடு மாநிலத்துடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்க வீட்டுல வந்து எடப்பாடி அவர்களோட இந்த பத்தி பேசியிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனோம்னா தேமுதிக, பாமக இவங்க 2 பேரை பத்தி தான் அந்த டீடைல் டிஸ்கஷன் போயிருக்கு. பாமக பொறுத்தவரையும் இன்னும் இவங்களுக்கு அப்பாவுக்கும் மகனுக்கும் இணக்கமே ஏற்படல. ஏன்னா பாமகவுடைய நேற்றைய வன்னியர் சங்க மாநாடு, அதாவது சித்திரை மூல மாநாடுல பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் திமுகவை திட்டி பேசுறாரு. ஆனா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்பி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை ஆதரிச்சு பேசுறாரு. ஆக அன்புமணி அவர்கள் வந்து அதிமுகவை புகழ்ந்து திமுகவை திட்டி பேசுறது. அவர் என்ன பிளான் பண்றாருன்னா, அதிமுகவும் பாஜக கூட்டணிக்குள்ள பாமக போகணும் அப்படின்னு அன்புமணி நினைக்கிறாரு. ஆனா ராமதாஸ் அவர்கள் இல்ல, அவங்க கூட நீங்க கூட்டணி வச்சு எத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சிங்க, எதுவுமே கிடையாது. ஆக நம்ம திமுகக்குள்ள போனாவது ஏதாவது உருப்படியா ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னா தம் பையன் மேல அன்புமணி அவர்கள் மேல இருக்கிற கேஸ பிஜேபி அந்த கேஸை காமிச்சு உள்ள இழுத்து போட்டா என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா, அதுக்கு அவர் என்ன நினைப்பாரு, கேஸ் தானே போட்டா வாங்கிட்டு உள்ள போகாத, நான் இருக்கல, நான் சார்பா வந்து இங்க இருந்து கட்சியையும் பதவியையும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மனநிலையில் அவர் இருக்காரா, இல்ல அவங்களுடைய பேரன் தூக்கிட்டு வந்து உள்ள போட்டுடலான்னு நினைக்கிறாரா தெரியல. ஸோ அந்த கட்சிக்குள்ள இவ்வளவு குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் வந்து இந்த மெகா கூட்டணியில வருமா வராதா அப்படின்ற மாதிரி இருக்கு. ரெண்டாவது தேமுதிக அந்த ஒரு எம்பி சீட்டுக்காக தான் மல்லுக்கு நிக்கிறாங்க. அவங்க பையனுக்கு அந்த ஒரு எம்பி சீட் கொடுக்கலன்னா அவங்க இந்த கூட்டணியில நீடிக்க மாட்டாங்க. அவங்களும் திடீர்னு திமுகவை புகழ்ந்து பேசுறாங்க, மறுபடியும் அதிமுகவை புகழ்ந்து பேசுறாங்க. ஆக மொத்தம் அவங்க வந்து இப்படியும் அப்படியும் ஒரு ஆசோலேஷன்லாம் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ எதை வச்சு நம்ம மெகா கூட்டணின்னு நம்ம சொல்ல முடியும். இன்னும் புதுசா யாரை வந்து உள்ள சேர்க்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிச்சம் மீதி இருக்கிறது சீமான் மட்டும்தான். சீமான்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவர் வந்து அன்னைக்கு குருமூர்த்தியை சந்திக்கும் போது இதை பத்தி எத்தனை தொகுதி எவ்வளவு காசு வேணும் அப்படின்றது எல்லாமே தீர்க்கமா பேசி முடிவாயிடுச்சு. அதனால்தான் குருமூர்த்தி அவர்கள் கொடுத்த
ஐடியா வச்சுதான் சீமான் அவர்கள் வந்து பெரியாரை இகழ்ந்து பேசுறதா இருக்கட்டும், சங்கி என்பவன் சக நண்பன் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், பாப்பான் எல்லாரையும் சமமாக பாப்பான், அந்த மாதிரியான லாங்குவேஜ் வர்றதுக்கு காரணமே இந்த மாதிரியான முடிவு ஆயிடுச்சு, குருமூர்த்தி அவர்களை சந்திச்சது தான் காரணம்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் விஜய வேற இந்த கூட்டணிக்குள்ள இழுக்கணும் அப்படின்றதுக்கான பிளானை இவங்க வந்து இதுல போட்டு பேசியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயம் வந்து நேற்று நடந்திருக்கு. இதில் நடந்தது சரி, ஆனா எடப்பாடி அவர்கள் சொல்ல மீறி நீங்க அதிரடியா திடுதிப்புன்னு போய் கூட்டமா அவங்க வீட்டுல நின்று அவளை சந்திச்சுட்டு வந்திருக்கீங்களே, அப்போ எடப்பாடி அவர்களுக்கு எந்த இதுவுமே கிடையாதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சரி, இந்த கூட்டத்துல இன்னும் வேற என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் காலத்துல எப்படி நம்மளுடைய தொண்டர்களை வந்து வேலை செய்ய வைக்கிறது அப்படின்றது தான். ஸோ தேர்தல் காலத்துல எப்படி வேலை செய்யறதுனா, ஏன்னா இவங்க ரெண்டு பட்டு நிக்கிறாங்க, இன்னும் யார் யாருக்கு எந்த தொகுதி அப்படின்றது முடிவாகல. ஒருவேளை இப்போ அதிமுக இறங்கி வேலை செஞ்சு ரெடி பண்ணியிருக்கிற கட்சியை கொண்டு வந்து பாஜக கொடுத்துட்டா, அப்ப அதிமுக தொண்டர் என்ன பண்ணா, அவரு பாஜக கட்சிக்காரர் ஜெயிக்கிறதுக்கு நான் எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரும் இல்லையா. ஸோ தொகுதி பங்கீடு வராமல் யாரும் வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் இறங்கி இன்னொரு கட்சிக்காக, அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சாலும் எல்லா அதிமுக தொண்டர்களும் அந்த கூட்டணியை ஆதரிக்கல, வேற வழி இல்லாம சகிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து அந்த கூட்டணியை முழு மனசோட ஆதரிச்சு ஏத்துக்கிட்டு சந்தோஷமாலாம் இல்லை. அதனால குறைஞ்சபட்சம் அவங்க எந்த நிலைமையில போய் நிற்பாங்கன்னா, அதிமுக ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க, ஆனா பாஜக ஜெயிக்கிறதுக்கான வேலையெல்லாம் அவங்க இறங்கி செய்ய மாட்டாங்க அப்படின்ற மனநிலையில் தான் அவங்க இருக்காங்க. அதனால இவங்களை எப்படி ஜெல் பண்றது, இவங்களெல்லாம் எப்படி ஒட்டுமொத்தமா இறங்கி வேலை செய்ய வைக்கிறது அப்படின்றத பத்தியுமான டிஸ்கஷன் இங்க நடந்திருக்கு. ஸோ எடப்பாடி அவர்கள் இன்னொரு இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க பாருங்க, என் பர்த்டேக்கு இந்த மாதிரி நீங்க செலிப்ரேஷன் அது இது கேக் வெட்டுற கொன்ற அப்படின்னு பண்ணாம, அதாவது சமூக நலத்திட்டங்கள் உதவிகள் வந்து நீங்க செய்யுங்க, என்னோட பர்த்டேக்கு அந்த மாதிரி செய்யுங்க, ஏன்னா இந்த மாதிரி செலிப்ரேஷன் அது இதெல்லாம் பண்ண வேண்டாம, இந்த மாதிரி ரத்த தான முகாமா இருக்கட்டும், மருத்துவ முகாங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி மக்களுக்கு நல்லா தர மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை என்னோட பர்த்டேக்காக செலிப்ரேஷனை இந்த மாதிரி மாத்திடுங்க அப்படின்னு சொன்னோன்னு இவங்க கட்சியில இருந்து அடடா பேர் வாங்குறதுக்கு இதுதான் சமயம் அப்படின்ட்டு திருவண்ணாமலையோடைய மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் நானும் ரத்தம் தானம் கொடுக்குறேன், எனக்கும் வீடியோ எடுங்க அப்படின்னு. அங்க இருக்கவங்கள பரவாயில்ல, அவங்களோட தலைவர் சொன்ன உடனே நம்ம இறங்கி வந்து ரத்தம் கொடுக்க வந்திருக்கு அப்படின்ட்டு போய் ஊசியை குத்துனா, இருப்பா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரி, போட்டோ ஆச்சா எடுக்கும் போது கொஞ்சம் ஊன்றப்ப ஃபேஸ் கிளியரா இருக்கணுன்றக்காக அந்த அம்மா சொல்லுது அப்படின்னு நினைச்சிட்டு இவங்கள போட்டோ கிட்டலாம் எடுத்த உடனே எல்லாத்தையும் பிடிங்கிட்டு கிளம்பியிருக்காங்க. என்னங்க ரத்த தானம் கொடுக்குறேன், நீங்க சும்மா டேப் ஓட்டுனீங்க அப்புறம் கிளம்புறீங்கன்னா, இல்ல நான் சும்மா ஆக்டிங்காக வந்தேன், இப்ப இந்த ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போடுவாங்களா அந்த மாதிரி ஆக்டிங் வந்தா ரத்தம் நான் கொடுக்க வரல அப்படின்னு இதுக்கு எதிர்ப்பா நிறைய குரல்கள் வந்திருக்கூட, எதிர்ப்பு கண்டனங்கள் வந்தோடனே அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு சுகர் பேஷண்ட், நான் ரத்தம்லாம் கொடுத்தா உடம்பு கண்டிஷன் சரிப்பட்டு வராது. அப்போ நான் என்ன கேட்குறேன், எதுக்கு உங்களுக்கு இந்த வீண் விளம்பரம்? அவர் ரத்த தானம் கொடுக்க சொன்னாரு, அது கட்டாயம் கொடுங்கன்னு ஏதாவது சொன்னாரா? அதுக்கு தேவையில்லாம இப்படி வாண்டடா வந்து நீங்களே அசிங்கப்படுத்தி, கட்சியை அசிங்கப்படுத்தி, இன்னும் உண்மையா ரத்த தானம் கொடுத்த தொண்டர்களையும் அசிங்கப்படுத்தி, எதுக்கு இந்த வீண் விளம்பரம்? இப்ப அசிங்கப்பட்டது யாரு? நீங்க தானே. அதனால இந்த மாதிரியான சிறப்பான பர்த்டே செலிப்ரேஷன்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது அவசரமா முந்தின நாளே போய் மீட் பண்ணி இவங்க இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ்ல இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த மெகா கூட்டணியில இழுப்பறியில இருக்கிற தேமுதிக மற்றும் பாமக, இன்னும் விஜய் அவர்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் உள்ள சேர்க்க போறாங்களா? இது எவ்வளவு சக்சஸ்ஃபுல் மெகா கூட்டணியா வரப்போகுது? இன்னும் இவங்க பர்த்டே செலிப்ரேஷன் என்னென்ன காமெடிகள்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ 2026 தேர்தலில் இந்த மெகா கூட்டணி எந்த மாதிரி கூட்டணியா இருக்க போகுதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம்.